பிரைஸ் எல்லார் கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். ஆமேன். நமக்கு அநேக வாக்கு தத்தங்கள்ல கிடைச்சிருக்கோம், கர்த்தர் கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு வசனம் என்ன சொல்றதுன்னா, நாமே வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை அவர் விசுவாசத்தினாலே பெரும்படியா இப்படி ஆயிற்று. ஆபிரகாம் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களுக்கு எனக்கு வரும்படி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அதை விசுவாசப்படி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. விசுவாசத்தை தகப்பன் ஆபிரகாம் எப்படி இருக்காருன்னா, தேவன் தமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை வல்லவரானார். கர்த்தாவை எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நிறைவேற்றுவார், நிச்சயமா நிறைவேற்றுவார். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் நம் கரங்களை தான் நிறைவேற்றுகிற தேவன் நிச்சயமா நிறைவேற்றுவார்னு சொல்லி விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது அந்த வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். அது மட்டும் இல்லாம எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரோ சிலது உடனே நிறைவேறும், சிலது காலதாமதமாகும். ஆனா அந்த வாக்குத்தத்தம் என்னைக்குமே தரையில் விடாது. சொன்னதை செய்யும் போது உங்களுக்கு கைவிடாத தேவன் என்னென்னலாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரோ அது எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மட்டும் அல்லாம உங்களையே வாக்குத்தத்தம் பிள்ளைகளாய் மாறி நித்திய ஜீவனுக்கென்று உங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லிருக்கா இல்லையா? அந்த பிரகாரமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, சுக பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து, ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை கொடுத்து, நித்திய ஜீவனை கொடுத்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் தராரு. அது ஆம் என்றும் ஆமென் என்று பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். God bless you.